ஈவினிங் டைமில் எங்கள் அம்மா என்னடா செய்கிறாங்கன்னு கிச்சனை எட்டி பார்த்தா எங்கள் அம்மா பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. என்னம்மா டீக்கு பஜ்ஜான்னு நான் கேட்டேன். இல்லைம்மா முட்டை போண்டாக்கு ரெடி பண்ணுறது எங்கள் அம்மா சொன்னாங்க. முட்டையை அழகாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்குங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. முட்டையை தூக்கி அதில் போட்டு 2 முக்கி எடுத்து எண்ணெயில் தூக்கி போட்டு எடுத்து அவ்வளோதாங்க முட்டை போண்டா ரெடிங்க. என்ன தான் போய் கடையில் போய் முட்டை போண்டா வாங்கி சாப்பிட்டாலும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற டேஸ்ட்டை வேறு லெவலுங்க. இந்த மாதிரி முட்டையை 2ஆக கட் பண்ணி போண்டா போட்டு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணிட்டாங்க. ஆஸ்திரேலியாவில் குழந்தைகளுக்காகவே ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அது என்ன சட்டங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ் வீடியோவில் அது என்ன சட்டம், எதுக்காக கொண்டு வராங்கிறத டீட்டெயில் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேங்க. அவ்வளோதாங்க, நம்ம முட்டை போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. முக்கியமான இந்த பார்த்திங்கன்னா இந்த நொறுக்கல் தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. முட்டை போண்டாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதோட மீறின டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த நொறுக்கல் தாங்க. டீயை கொஞ்சம் குடிச்சிட்டுங்க இந்த முட்டை போண்டா ஒரு கடி கிடைச்சா என்ன டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமாங்க. பேஷ் பாய்.